வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். மித்ராஸ் கிச்சன் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி அப்பள குழம்பு. ரொம்பவும் ஈஸியாகவும் ரொம்பவும் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து சமைச்சோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் குழம்பு. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அடுத்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒரு 30 செகண்ட் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து 1/4 கப் அளவு நிலக்கடலை சேர்த்துக்கலாம். நிலக்கடலை விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா தவிர்த்துக்கலாம். இப்போ இதை 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இந்த நிலக்கடலை எல்லாம் நல்லா வறுப்பட்டதும் இதில் 10லிருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்து 15 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே 3லிருந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கினதும் இதில் 1 தக்காளி பழம் சேர்த்து இந்த தக்காளி பழம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளிலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மஞ்சள்தூளுடைய வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டதும் அடுத்து காரத்திற்கேற்ப குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து திரும்ப இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம இதில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த புளித்தண்ணிக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்பு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து திரும்ப இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்பு 7லிருந்து 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இதுக்கிடையில் அப்பளத்தையும் பொரிச்சு வச்சிடலாம். அப்பள குழம்புக்கு சாதா அப்பளம் விட உளுந்து அப்பளம் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட் தரும். உளுந்து அப்பளம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த உளுந்து அப்பளத்தை சின்ன சின்னதாக உடைச்சி எண்ணெயில் போட்டு பொரிச்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதும் நம்ம பொரிச்சு வச்சுருக்க அப்பளத்தை சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு சாதா அப்பளமும் சேர்க்கலாம், அதுவுமே நல்ல டேஸ்ட் தரும். அதை விட உளுந்து அப்பளம் சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த அப்பளம் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு 2லிருந்து 3 நிமிஷம் போல் நம்ம மூடி வச்சிடலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா அட்டகாசமான அப்பள குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த அப்பள குழம்பு பண்ணிட்டோம் அப்படின்னா பொரியல் கூட பண்ண வேண்டாம். இந்த அப்பளம் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.